ரிடுவானின் அடையாளம் குறித்த ஐஜிபியின் பேச்சு ஆழ்ந்த கவலை அளிக்கிறது. இந்திரா காந்தியின் வழக்கறிஞர் விரக்தி. பண்டுங்கில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சமிக்ஞை விளக்கு போடாமல் சாலையில் திரும்பியதால் கத்தியால் குத்தி கொலை. கொலமுடாவில் தங்கும் விடுதி கழிப்பறையில் மயக்கமடைந்த மாணவர் தாக்கிய வழக்கில் 4 பேர் கைது. ஜோஹர் மாநில முத்தமிழ் விழா 9 மாவட்டங்களின் மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். புலாவ் பேராக்கின் படகு வடகிழக்கு கடற்கரையில் படகு மூழ்கிய சம்பவத்தில் 18 பேர் மீட்பு, 1 மரணம். இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் ரிட்வான் அப்துல்லா எனும் கே பத்மநாதன் 16 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் கடைசி குழந்தையை கடத்தி சென்ற இடம் குறித்து யூகமான மற்றும் பயனற்ற விசாரணைகள் நடத்தப்படுவதாக அவரின் வழக்கறிஞர் போலீசாரை விமர்சித்துள்ளார். தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயிலின் கருத்துக்கள் மிகவும் தொந்தரவாகவும் கவலையளிக்கும் வகையிலும் இருப்பதாக ராஜேஷ் நாகராஜன் கூறினார். பூடி 95 மற்றும் சாரா போன்ற அரசாங்க உதவிகளை பெற வேறு யாரோ ரிட்வானின் அடையாளத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற ரீதியில் காலித் நேற்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆதாரங்களை முன்வைப்பதற்கு பதிலாக ரிட்வானின் அடையாளத்தை வேறு யாரோ பயன்படுத்தி இருக்கலாம் என்று ஐஜிபி இப்போது யூகிக்கிறார். இதன் மூலம் இதுவரை எந்த ஒரு முறையான விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையே இது காட்டுவதாக ராஜேஷ் கூறினார். பார்க்க போனால் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பரிவர்த்தனை பதிவுகளை சரிபார்ப்பது போன்ற அடிப்படை நடவடிக்கைகள் எப்போதோ முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றார் அவர். ஈப்போ உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப ரிட்வான் அப்துல்லாவை தேடி கண்டுபிடித்து மகள் பிரசன்னா தீக்ஷாவை தாயிடம் ஒப்படைக்க போலீஸ் கடப்பாடு கொண்டிருப்பதாக ஐஜிபி நேற்று கூறியிருந்தார். ஜோஹர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோஹர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பிக் புக்கிட் ரிமா கூத்தக்குமணிங் ஷாலாமில், அடுத்து மிலாக்கா மாலில் நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள், நியாயமான விலைகள். கடா கொலமுடாவில் பள்ளியின் தங்கும் விடுதியில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமை அதிகாலை 12:10 மணிக்கு பல மாணவர்கள் தாக்கியதால் ஒரு மாணவர் மயக்கமடைந்தார். காலை 9 மணிக்கு ஆசிரியர் அந்த மாணவரின் தாயிடம் அழைத்து அவர் விடுதி கழிப்பறையில் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவர் உடனடியாக சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பாதிக்கப்பட்டவர் ஒருவரை பற்றி தவறாக பேசியதால் குற்றச்சாட்டு எழுந்ததால் சந்தேக நபர் 3 பேரை அழைத்து வந்து தாக்குதல் நடத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். புதன்கிழமை இரவு புலாவ் பேராக்கின் வடகிழக்கு கடற்கரையில் ஒரு படகு மூழ்கும் தருவாயில் இருந்த சம்பவத்தை தொடர்ந்து தேடல் மற்றும் மீட்பு குழுவினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 19 பேரை வெற்றிகரமாக மீட்டனர். மொத்தம் 18 பேர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மற்றொருவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அரச மலேசிய கடற்படை கப்பலான கேடி லேடாங் மூலம் கண்டறியப்பட்டதோடு அவர்களுக்கு தொடக்கக்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. RMN கேடி லேடாங் இன்று காலை சுமார் 6 மணி அளவில் RMN மவ்விலா 3 படகு துறையை வந்தடைந்தது. பாதிக்கப்பட்ட அனைவரும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளால் சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக கிடா மற்றும் பெர்லிஸிற்கான மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனத்தின் இயக்குனர் ரொம்லி முஸ்தாஃபா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் விரைவாக மேற்கொண்ட நடவடிக்கையினால் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆடவர் ஒருவர் இறந்ததை தொடர்ந்து அவரது உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா
ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஜொஹோர் மாநில அளவிலான 31வது முத்தமிழ் விழா மிகவும் விமரிசையாக மாசாய் தமிழ் பள்ளியில் நடைபெற்றதோடு 9 மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை நிரூபித்தனர். நாடக போட்டி, தன்முனைப்பு பாடல், நன்னேரி கதை கூறும் போட்டி, கோலப் போட்டி, இசை, பாடல், தனித்திறன், நடன போட்டி உள்ளிட்ட மொத்தம் 8 பிரிவுகளில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். பாசிர்குடாங் மாவட்டம் பொறுப்பேற்று நடத்திய இந்த நிகழ்ச்சி அரசிஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் காக்கும் கரங்கள் நலன் அமைப்பின் தலைவருமான இளங்கோ முத்துசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். நிகழ்வின் சிறப்பம்சமாக முத்தமிழ் விழா மலரையும் வெளியீடு செய்த அவர் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை மாணவர்களிடம் சிறப்பாக பேணி போற்றும் நோக்கத்துடன் இம்மலர் வெளியீடு மிக பொருத்தமான தருணமாக அமைந்ததாக தனதுரையில் குறிப்பிட்டார். ஒவ்வொரு போட்டியிலும் தன்னம்பிக்கையுடன் பங்கேற்ற மாணவர்களை பாராட்டியதோடு தமிழ் மொழியை உயர்த்தி காட்டும் மாணவர்களே நம் சமூகத்தின் உண்மையான செல்வம் என்று இளங்கோ வலியுறுத்தினார். இந்த போட்டிகளில் ஜொஹோர் பாரு மாவட்டம் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி சுழல் கிண்ணத்தை வென்று அனைவரின் பாராட்டையும் பெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜொஹோர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது. நவம்பர் நடுப்பகுதியில் இஸ்தான்புலில் விடுமுறைக்கு சென்றிருந்த போது ஜெர்மன் குடும்பத்தை சேர்ந்த 4 இறந்ததற்கு பூச்சி கட்டுப்பாட்டு பயன்படுத்தப்படும் விஷவாயு கசிவை சுவாசித்ததே காரணம் என நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை வழக்கறிஞர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி அவர்கள் சாப்பிட்ட உணவில் எந்த தீங்கு விளைவிக்கும் பொருட்களும் காணப்படவில்லை என்றாலும் விசாரணையில் பொஸ்பீனா வாயுவின் வலுவான இருப்பை கண்டறிந்துள்ளன என்று தெரியவந்துள்ளது. சுற்றுலா வந்திருந்த போதை குடும்பம் தங்கியிருந்த ஹோட்டலில் பயன்படுத்தப்பட்ட பூச்சி கட்டுப்பாட்டு விஷவாயு கசிவு குளியல் அறைக்கான காற்று குழாய் வழியாக உள்ளே புகுந்ததை சுவாசித்ததால் அவர்கள் இறந்தனர் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஹோட்டல் பயன்படுத்தி வந்த ரசாயன தயாரிப்பு பொருளில் இந்த ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. நவம்பர் 12ஆம் தேதி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 அடுத்தடுத்து இறந்தனர். முதலில் 3 மற்றும் 6 வயது சிறார்களும் அதனைத் தொடர்ந்து அவர்களின் தாயார் மற்றும் தந்தை மரணமடைந்தனர். அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்குள் விஷவாயு கசிவு புகுந்ததால் அந்த 4 இறந்ததாக துக்கி ஊடகங்கள் தெரிவித்தன. சம்பந்தப்பட்ட அந்த ஹோட்டல் மூடப்பட்டதை தொடர்ந்து 11 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜோர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பிக், புக்கிட் ரிமாவ், கோத்தகுமனிங், ஷாலாமில், அடுத்து மலாக்கா மாலில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, வைரல் ஃபுட் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், ஃபர்னிச்சர் அண்ட் பெட்ரூம் செட், சாமி மேடை, கிச்சன் வேர், டிவைன் ஃபெஸ்டிவல் அனைத்தும் ஒரே இடத்தில் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பண்டோங் மேக்கார் ஜொயாவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கும் அவரை ஏற்றி சென்ற ஆடவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்தது. மோட்டார் சைக்கிள் ஓட்டி சமிக்ஞை விளக்கு போடாமல் சாலையில் திரும்பியதால் பின்னால் அமர்ந்திருந்த ஆடவன் ஆத்திரமடைந்து முதலில் தாம் அணிந்திருந்த தலைக்கவசத்தினால் அவரை தாக்கியுள்ளான். இந்த தாக்குதலால் நிலை குலைந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கீழே விழுந்து அங்கிருந்து தப்பியோட முயன்றபோது அவரை துரத்தி சென்று தாம் வைத்திருந்த கத்தியினால் பலமுறை சந்தேக பேர்வழி குத்தியுள்ளான். ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பொதுமக்கள் உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உடலின் பல பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான கத்திக்குத்து காயத்தினால் அவர் இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த தாக்குதலுக்கு பின் அந்த சந்தேக நபர் தப்பிக்கோடிய 24 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டான். சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் மது அருந்தியும் அதிகளவில் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த இருவருக்கிடையே நடந்த தகராறு
இருந்தவாறு சாலையில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.